லில்லி பாண்ட் செட் பண்ணுறதுனாவே டிங்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுவான். இந்த தடவை லில்லி பாண்ட் செட் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஐடியா தான். காலையிலேயே மண் எடுக்கிறதுக்கு நாங்கள் தோட்டத்துக்கு போயிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் மாட்டு சாணம் உரத்தை எடுத்துட்டோம். மாட்டு சாணம் உரம் வந்து எப்போவுமே மக்குனதாக இருக்கணும், பச்சையாக இருக்கக்கூடாது. கொஞ்சமாக மாட்டு சாணம் உரம் போட்டுட்டு அதுக்கு மேலே நாங்கள் மண் போட்டுட்டோம். எப்போவுமே மாட்டு சாணம் உரமும் மண்ணும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போது லில்லியோட வேர் பகுதி மட்டும் உள்ளே வச்சுட்டு நாங்கள் நெட்டிட்டோம். தண்ணி கலக்காமல் இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து மேல் பகுதியில் மணல் போட்டுட்டோம். அப்படியே மெதுவாக அந்த பாண்டுக்குள்ளே இறக்கிடுறோம். அவ்வளோதான் லில்லியோட செட்டப்பே. லில்லியை ஃபஸ்ட்டு பிளான்டிங் பண்ணும்போது அதனோட லீஃபு ஸ்டெம்மு எல்லாமே தண்ணியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச வாட்டர் ரோஸையும் நான் உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டேன். இன்னொரு கலர் லில்லி ஆட் பண்ணால் நல்லா இருக்குன்ட்டு பர்பிள் கலர் லில்லியை நான் ஒன்று ஆட் பண்ணிட்டேன். வைலட், பிங்க், ஒயிட்டுன்ட்டு பார்க்கறதுக்கு பாண்டு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. லில்லி பாண்ட் செட் பண்ணதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணோம். எப்படி மெயின்டைன் பண்ணோன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த செட்டப் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி கார்டனிங்.